நாம எந்த கை யூஸ் பண்றோன்றத பொறுத்து நம்ம புத்திசாலியா இல்லையான்னு சொல்லிட்டு மித் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி லெஃப்ட் ஹேண்டடா இருந்தா நீங்க வந்து புத்திசாலி, ரைட் ஹேண்டடா இருந்தா ஒரு நார்மல் பீப்புள் அவ்வளோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம ஊருக்குள்ள வந்து ஒரு புரளி கிளப்பிக்கிட்டே இருக்கு. கரெக்டா? இது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிரெயின்ல 2 பிரெயின் இருக்கு. ஸோ லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் 2 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து லெஃப்ட் பிரெயின் லைக் நம்ம வந்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி லெஃப்ட் பிரெயின்ல தான் நம்ம எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஒருவேளை லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்களா இருந்தா அவங்க ரைட் பிரெயின் வந்து அவங்களுக்கு ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயின் எதுக்கு யூஸ் ஆகும், ரைட் பிரெயின் எதுக்கு யூஸ் ஆகுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது. இது ரெண்டுமே சேர்ந்து யூஸ் பண்ணாதான் ஒரு ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சூப்பரா பார்க்க முடியும். இப்போ ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா அப்ப சால்விங் தேவைப்படுறது என்னமோ நம்மளுக்கு லெஃப்ட் பிரெயின் மட்டும்தான். ஆனா இதை நம்ம விஷுவலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்மளோட ரைட் பிரெயினோட தேவை நம்மளுக்கு தேவைப்படுது. கரெக்ட்டுங்களா? இந்த 2 பிரெயினையும் லாக் பண்ணி யூஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு கான்செப்ட்ஸ் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்ப 2 பிரெயினையும் எப்படி அட் அ டைம்ல யூஸ் பண்றது அப்படின்னா 2 ஹேண்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ண ரெடி ஆகணும். ஸோ இது வரைக்கும் நீங்க ரைட் ஹேண்ட் தான் அதிகமா யூஸ் பண்றீங்கன்னா இனிமேல் லெஃப்ட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணி பிரஷ் பண்றதா இருக்கட்டும், ரைட் பண்றதா இருக்கட்டும், வெயிட் லிஃப்டிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி 2 ஹேண்ட்ஸையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுங்க. சோ தட் நம்ம 2 பிரெயினுமே ஆக்டிவா இருக்கும். அதனால நம்ம படிக்கிற ஃபோக்கஸும் அதிகமா ஸ்டார்ட் ஆகும். ஈவன் நிறைய பேர் சாப்பிட்ற சூயிங்கும் கூட, ஸோ நம்ம எல்லாருமே வந்து ரைட் சைட் தான் மோஸ்டா சூ பண்ணி நம்ம ஃபுட்டை சாப்பிட்டு இருக்கோம். ஸோ 2 சைடையும் சூ பண்ணி பேலன்ஸா சாப்பிடுங்க. பேலன்ஸா நம்ம பிரெயினையும் ஆக்டிவா வச்சிருங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.